கைஸ் எல்ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் மட்டும் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக எல்ஐசிக்கான அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இன்னைக்கு நைட் இல்லை நாளைக்குள்ளே வந்துடும். ஸோ அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாபு. ஏன்னா நம்மளோட ஓன் ஸ்டேட்லேயே போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நல்லா சான்சஸ் இருக்குது. அதுவும் சர்க்கிள் வைஸ் சப்டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால எல்ஐசி அசிஸ்டன்ட்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ கம்ப்ளீட்டாக பேங்கிங் சீசன் தான் போயிட்டுருக்கு. அதனால அது எல்ஐசிக்கும் அதே சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இன்சூரன்ஸ் அவேர்னஸ் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மெயின்ஸுக்கு. அவ்வளோதான், மற்றபடி அப்படியே பேங்கிங்கோட சிலபஸ் தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் 10 o'clock நம்ம இங்கிலீஷ்க்கான 2 hours மேரத்தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஷன்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்ஐசியாக இருக்கட்டும், அப்கமிங் பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க்கும் பக்கத்தில் வரப்போது. இந்த வாரத்தில் அட்மிட் கார்டு வந்துடும் ஐபிபிஎஸ் கிளர்க்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஐபிபிஎஸ் கிளர்க் முடியும், ஆர்ஆர்பி மெயின்ஸ் வரும். அதனால நிறையா இங்கிலீஷ் ஆர்ஆர்பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக தொடாமல் வச்சுருந்துருப்பீங்க. இனி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் முக்கியமாக மெயின்ஸ்க்கு பெரிய ஸ்கோரிங் பார்ட்டாக அதான் இருக்க போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நாளைக்கு 10 மணிக்கு மறக்காமல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ்க்கான 2 hours மேரத்தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கனிஷியாலஜிக்ஸ் அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வீடியோ கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மாத்திரம் இல்லாமல் கமிங் டியூஸ்டே உங்களுக்கான சர்ப்ரைஸ் லான்ச்சும் இருக்குது மார்னிங் 11 மணிக்கு. ஸோ அதுக்கும் வந்துடுங்க. ஸோ டாடா பை, see you guys.